யார் இந்த அஹ்ல பைத்துகள்? குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 22வது ஜுஸ்னுடைய முதல் பக்கத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அஹ்ல பைத்துகளே, அன்னலாரின் குடும்பத்தினர்களே, அல்லாஹ் உங்களை அசுத்தங்களிலே இருந்து நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்கிற வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஒட்டி அதே கருத்தை பிரார்த்தனையாக அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, யா அல்லாஹ், இதோ இவர்களெல்லாம் என்னுடைய குடும்பத்தினர்கள். அத்ஹிப் அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தத்ஹிர்ஹும் தத்ஹீரா. யா அல்லாஹ், இவர்களை எல்லாவித அழுக்குகளிலிருந்தும் நஜீசுகளிலே இருந்தும் இவர்களை சுத்தப்படுத்தி, இறைவனை இவர்களை பரிசுத்தப்படுத்தி என்று துஆ செய்தார்கள். யார் அந்த அஹ்ல பைத்துகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களின் பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களை எல்லாம் தான் அஹ்ல பைத்துகள் என்கிறோம். அஹ்ல பைத்துகளை நேசிப்பதும் அஹ்ல பைத்துகளை பின்பற்றி நடப்பதும் அஹ்ல பைத்துகளுக்கு மரியாதையும் கண்ணியமும் செய்வதும் இந்த உம்மத்தின் மீது குர்ஆன் ஹதீஸின் வழியில் அது கட்டாயமான ஒரு கடமை.